ஒரு 9வது படிக்கிற 3 பசங்க சேர்ந்து ஒரு பொண்ணுடைய அந்தரங்க போட்டோவை பிளாக்மெயில் பண்ணி வாங்கி அந்த பொண்ணுடைய அப்பாக்கே அமுச்சு விட்டு 10 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கானுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒரு 9வது படிக்கிற பையன் 6 மாசமா ஸ்கூலுக்கே போகாம வீட்டுல இருந்திருக்கான். இவனுடைய வீட்டுக்கு மேல இவன் கிளாஸ்ல படிக்கிற ஒரு பொண்ணு அவங்களுடைய ஃபேமிலியோட வாடகைக்கு இருந்திருக்காங்க. அந்த 9வது படிக்கிற பையனுடைய வீட்டுக்கு அவனுடைய 2 ஃப்ரெண்ட்ஸுங்க அடிக்கடிக்கு வருவானுங்க போல. இப்படி அவனுங்க வரும்போது மேல இருக்க பொண்ணுடைய பேரும் இன்ஸ்டா ஐடியும் அவங்க கிட்ட கேட்டிருக்கானுங்க. இப்படி இவனுங்க 3 பேரும் சேர்ந்து இன்ஸ்டால ஒரு ஃபேக் ஐடியை கிரியேட் பண்ணி அந்த பொண்ணுடைய ஐடிக்கு ஃபாலோ ரிக்வெஸ்ட கொடுத்திருக்கானுங்க. அந்த பொண்ணு ஃபாலோ ரிக்வெஸ்ட அக்செப்ட் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் இவனுங்க பேச ஆரம்பிக்கிறானுங்க. ஸ்டார்டிங்ல இவனுங்க 3 பேரும் அந்த பொண்ணுகிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்திருக்கானுங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் ரூடா பேச ஆரம்பிச்சிருக்கானுங்க. நீ ஸ்கூல்ல யார் யார் கூட பேசுறியோ அது எல்லாமே எங்களுக்கு தெரியும், உங்க அக்கா யார லவ் பண்றாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ற விதமா பேசியிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுடைய போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி அந்த பொண்ணுக்கே அமுச்சு விட்டுருக்கானுங்க. நீ ட்ரெஸ் இல்லாம வீடியோவும் போட்டோவும் சென்ட் பண்ணலனா இந்த போட்டோவை இன்டர்நெட்ல போட்டுருவேன் அப்படிலாம் சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிருக்கானுங்க. அந்த பொண்ணு வேற வழி இல்லாம ட்ரெஸ்ஸே இல்லாம வீடியோவும் போட்டோவும் அவனுங்களுக்கு சென்ட் பண்ணிருக்கு. அந்த பொண்ணு சென்ட் பண்ண வீடியோவையும் போட்டோவையும் இவனுங்க அந்த பொண்ணுடைய அப்பாவுடைய வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணி 10 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கானுங்க. இவனுங்க ஒரு வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து வீடியோவையோ போட்டோவையோ அந்த பொண்ணுடைய அப்பாக்கு சென்ட் பண்ணானுங்களே, அந்த நம்பரை அந்த பையனுடைய பேரை போட்டு ஆல்ரெடி அந்த பொண்ணுடைய அப்பா சேவ் பண்ணி வச்சிருந்திருக்காரு. இதெல்லாம் அந்த பொண்ணுடைய அப்பா அந்த பொண்ணு கிட்ட விசாரிச்சுட்டு கீழ் வீட்டு பையன் கிட்ட போயிட்டு விசாரிச்சிருக்காரு. அந்த பையன் இந்த நம்பரை நான் யூஸ் பண்ணல, இது என் ஃப்ரெண்ட் யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கையை காமிச்சு விட்டான். அந்த பையன்கிட்ட கேட்கும் போது இன்னொரு பையன்கிட்ட கையை காமிச்சு விட்டான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய அப்பா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த 3 பேரையும் விசாரிக்கும் போதுதான் தெரியுது இவனுங்க தான் இத பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த 3 குட்டி குஞ்சான்ஸையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 9வது படிக்கிற பசங்க, அதாவது அந்த பசங்களுக்கு 14 வயசு தான் ஆகுது. அவனுங்க என்ன மாதிரி ஒரு வேலையை பண்ணிருக்கானுங்க பாருங்க. இப்படி இவனுங்க பண்ணதுக்கும் பேரண்ட்ஸும் ஒரு காரணம் தான். பசங்க போன்ல என்ன பாக்குறாங்க, ஒருத்தன் 6 மாசமா ஸ்கூலுக்கு போகாம இருக்கான், அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிக்கவே இல்லாததுனாலதான் இப்படி ஒரு விஷயத்த இந்த 3 குட்டி குஞ்சன்ஸுங்க பண்ணிருக்கானுங்க. உங்க பசங்க என்ன பண்றாங்க, போன்ல என்ன பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு கவனிங்க. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க.